உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் காத்தான்குடியில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட 30 இளைஞர்கள். இந்தியாவால் குறிவைக்கப்படும் யாழ்ப்பாண தீவுகள் கையெழுத்தானது ஒப்பந்தம். ரணிலுடன் இணையும் சஜித் தரப்பினர் தேர்தலை முன்னிட்டு நகர்வு. இலங்கையில் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் அரங்கேறி 5 ஆண்டுகள் பூர்த்தியாக உள்ள நிலையில் இன்று காத்தான்குடியில் குறித்த தாக்குதல்களுடன் தொடர்புடைய மேலும் 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்வரும் 31ஆம் திகதி உயர்த்த ஞாயிறு பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்த தாக்குதல் மற்றொரு பயங்கரவாத தாக்குதலுக்கு அடுத்த புள்ளியாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் அச்சமும் தற்போது மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. காத்தான்குடியில் சஹ்ரானின் அடிப்படைவாதத்தை மீளுருவாக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வரும் குற்றச்சாட்டில் 30 இளைஞர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் விடுவிப்பதாக தெரிவித்த காவல்துறையினர் தற்போது கைது செய்யப்பட்ட தரப்பினரை தீவிரவாத புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைத்துள்ளனர். அதேவேளை ஒன்று கூடல் மைதானத்திலும் சந்தேக நபர்களின் வீடுகளிலும் அதிரடி படையினர் தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காத்தான்குடி கைது நடவடிக்கை மனித உரிமை மீறல் என பலர் வாதிட்டு வந்தாலும் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிரதான சூத்திரதாரியும் தற்கொலைதாரியுமான சஹ்ரானின் அடிப்படைவாதம் மீண்டும் புத்துயிர் பெறுகின்றதா என்ற எண்ணப்பாட்டிற்குள் பலரை தள்ளியுள்ளது. இந்த நடவடிக்கைகளின் பின்னணியில் அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடும் என்ற காட்டமான விமர்சனங்களும் எழுந்துள்ளன. ஈஸ்டர் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் இந்த சம்பவம் மீண்டும் ஒரு அவலக்குரலுக்கு வித்திடுகின்றதா என்ற கேள்வியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கலப்பின புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைப்பை யாழ்ப்பாணத்தில் உள்ள 3 தீவுகளில் மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர அறிவித்துள்ளார். இதன்படி இன்று குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான விரிவான தகவல்களை தனது எக்ஸ் பக்கத்தில் அமைச்சர் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்ததாவது: இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட 10.995 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் முழு நிதியுதவியின் கீழ் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. அதன்படி நெடுந்தீவு, அனலை தீவு மற்றும் நைனா தீவு தீவுகள் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் கலப்பின புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைப்பை பெறும். 530 கிலோவாட் காற்றலை மின்சாரம், 1700 கிலோவாட் சூரிய சக்தி, 2400 கிலோவாட் மின்கல சக்தி மற்றும் 2500 கிலோவாட் ஸ்டாண்டர்ட் பை டீசல் பவர் சிஸ்டம் போன்றவை இந்த திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நோய்வாய்ப்பட்டு உயிர் துறந்த அரசியல் கைதி சாந்தன் என்று அழைக்கப்படும் தில்லையம்பலம் சுதேந்திரராஜா அவர்களது புகழுடல் கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து நீண்ட இழுபறிகளின் பின்னராக எம்மால் பொறுப்பேற்கப்பட்டது என குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் இணைப்பாளர் முருகையா கோமகன் தெரிவித்துள்ளார். எனினும் உடலம் மீதான பிரேத பரிசோதனைகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதால் அவரது சொந்த மண் பயணிப்பது தாமதமாகியுள்ளது. தற்போது பிரேத பரிசோதனைக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் உடலம் கையளிக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனையின் பின்னராக உடலத்தை கையேற்று பின்னராக இறுதி கிரியைகள் பற்றிய உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பலர் எதிர்வரும் 10ஆம் திகதி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொள்ள உள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கட்சி தலைமையகமான சிறிகொத்தவில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது பாலிதரங்கே பண்டார இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு தேர்தல்கள் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணிகளை அமைக்க சில அரசியல்வாதிகள் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் சில அரசியல்வாதிகள் கட்சி தாவல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச போட்டியிட மாட்டார் என பாலிதரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் அதிபருமான ரணில் விக்ரமசிங்கவுடன் அண்மையில் பல அரசியல் தலைவர்கள் பேச்சுக்களை முன்னெடுத்திருந்ததாக அவர் கூறியுள்ளார். இதற்கமைய சஜித் பிரேமதாச வேட்பாளராக களமிறங்க மாட்டார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் பல உறுப்பினர்கள் எதிர்வரும் நாட்களில் தமது கட்சியுடன் இணைந்து கொள்வார்கள் எனவும் பாலிதரங்கே பண்டார தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தரமற்ற மருந்து பொருள் இறக்குமதி விடயத்தில் நாட்டு மக்களுக்கு பொய்யுரைத்த ஹெகிலிய ரம்புகவெல்ல தற்போது நீதிமன்றத்தையும் ஏமாற்ற முன்வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ஹெகிலிய ரம்புகவெல்லவுக்கு நீதிமன்றத்திற்கு வர முடியாத அளவுக்கு கடுமையான நோய் எதுவும் இல்லை எனவும் சிறைச்சாலை வைத்தியசாலையினால் பொய்யான மருத்துவ அறிக்கை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. தரமற்ற மருந்து பொருள் இறக்குமதி தொடர்பான விசாரணைகளின் பிரகாரம் முன்னாள் அமைச்சர் ஹெகிலிய ரம்புகவெல்ல குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் திகதி கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது அமைச்சர் ஹெகிலிய ரம்புகவெல்லவுக்கு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த முடியாத அளவுக்கு கடுமையான நோய் எதுவும் இல்லை என்பது நிபுணர் குழுவின் அறிக்கை மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிறைச்சாலை மருத்துவமனையிலிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு ஹெகிலியவை மாற்ற வேண்டிய அவசியமில்லை என்றும் நிபுணர் குழு பரிந்துரைத்துள்ளது. நேற்றைய வழக்கு விசாரணையின் போது குறித்த அறிக்கை நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டு அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கமைய நாடாளுமன்ற தேர்தல்களை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னெடுத்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் அரசியலமைப்புக்கு அமைய இந்த ஆண்டின் இறுதிக்கு முன்னதாக இலங்கையில் அதிபர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். எனினும் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தை கலைக்க அனைத்து உரிமைகளும் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த ஆண்டில் நிச்சயம் அதிபர் தேர்தல் நடத்தப்படும் என ரணில் விக்ரமசிங்கவும் அவருக்கு ஆதரவளிக்கும் சிலரும் கருத்து வெளியிட்டிருந்தாலும் தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிபர் வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செங்கடலில் இலங்கையின் பொருளாதார உரிமைகள் பாதிக்கப்படுமாயின் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயார் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். திருகோணமலை சீனகுடா விமானப்படை தளத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இலங்கை விமானப்படை கேடட் அதிகாரிகளை பதவியேற்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட அதிபர் ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், தற்போது நமது நாட்டின் பொருளாதாரம், சமூக கட்டமைப்பு மற்றும் அரசியல் அமைப்பு ஆகியவை வீழ்ச்சியடைந்த நிலையிலிருந்து வெளிவருகின்றன. அந்த சகாப்தத்திற்கு நாம் திரும்ப முடியாது. எனவே நாம் இங்கிருந்து முன்னேற வேண்டும். இந்த நோக்கத்திற்காக நாட்டின் குறிப்பிடத்தக்க நவீனமயமாக்கல் இன்றியமையாதது. விரைவாக வளர்ச்சியை நோக்கி விரைவான பொருளாதார மாற்றத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். எனவே அரசியலமைப்பின்படி நாட்டின் ஸ்திரத்தன்மையை நிலைநிறுத்துவதற்கும் தேசத்தின் சட்டங்களை எப்பொழுதும் கடைபிடிப்பதை உறுதி செய்வதற்கும் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாகும். நாட்டின் வளர்ச்சிக்கு இதுவே அடிப்படை. மேலும் நமது தேசத்தை வெளிப்புற அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பது மட்டுமல்லாமல் தற்போதைய சர்வதேச அரசியல் நிலப்பரப்பின் வெளிச்சத்தில் பிராந்திய பாதுகாப்பை நிலைநிறுத்துவதும் அவசியம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.